வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எபிக் காயினில் நம்ம ஒரு 5 மினிட் ஷார்ட்டில் ஒரு லாங் என்ட்ரி எடுத்திருந்தோம். ரைட், இந்த மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பார்த்தோம், டார்கெட் எது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் இதில் நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ட்ராகின ப்ரைஸில் இருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் பம்ப் ஆயிருக்கு. பட் நமக்கு 3% பம்ப் ஆகினாலுமே நமக்கு 214%, அதாவது ROIங்கிறது ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. இதில் இவ்வளோ கிடச்சதுக்கு காரணம் நான் 50x லிவரேஜ் யூஸ் பண்ணனால தான். ரைட், இப்போ நம்ம என்ன செய்வோம், சார்ட்டுக்குள்ளார போயிடுவோம். ரைட், ஃபர்ஸ்ட்டு விஷயம் நான் இந்த இடத்துல பார்த்தது, மார்க்கெட் ஒரு சைட் பேஸ்க்குள்ளார இருக்குது. அதாவது இந்த இடத்த நமக்கு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் ஒவ்வொரு தடவைக்கும் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது. லைக் இந்த ஏரியாலாம் பவுன்ஸ் ஆகுது. இந்த இடத்துல சப்போர்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கக்கூட இந்த இடத்துல இருக்கக்கூடிய எஃப்இஜி. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த எஃப்இஜியை டப் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம மிட்டிகேட்னு சொல்லுவோம். எங்கே அப்படின்னா, எஸ்எம்சி கான்செப்ட் படி நம்ம மார்க்கெட் ஒருத்தருக்கு எஃப்இஜியை டச் பண்ணிச்சுன்னா மிட்டிகேட்னு சொல்லுவோம். திரும்ப மார்க்கெட் இங்கே வந்து நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் படி என்ட்ரி பிளேஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஐசிடி கான்செப்ட் படி நமக்கு இந்த எஃப்இஜியோட 50% மார்க்கெட் டச் பண்ணால் தான் மிட்டிகேட்னு சொல்லுவோம். ரைட், இப்போ மார்க்கெட் நமக்கு இந்த எஃப்இஜியை டப் பண்ணிவிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிருச்சு. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. மார்க்கெட்டில் இதுக்குள்ளே ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. அப்போ ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கேருந்து பவுன்ஸ் தான் ஆகும். ஏன்னா இது ஒரு சப்போர்ட். நம்ம மார்க்கெட்டில் எப்பயுமே சப்போர்ட்டில் பை பண்ணுவோம், ரெசிஸ்டண்ட்டில் செல் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துக்குள்ள சப்போர்ட் வரும்போது இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. அப்படி பவுன்ஸ் ஆகின மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு டிசெண்டிங் ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணுது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் நமக்கு இங்கே லிக்விடிட்டி, இங்கே எல்லாம் லிக்விடிட்டி இருக்கும். மார்க்கெட்டில் இங்கே செல் பண்ண லிக்விடிட்டிலாம் இந்த டாப்பில் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு மார்க்கெட் இந்த சப்போர்ட்டில் பவுன்ஸ் ஆகுது, இங்கேயும் பவுன்ஸ் ஆகுது. அப்போ இந்த சப்போர்ட்டுக்கு கீழே நமக்கு லிக்விடிட்டிங்கிற விஷயம் இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் இருக்க மார்க்கெட் மேக்கர், ஸ்மார்ட் மணிக்கு எல்லாம் தெரியும். மார்க்கெட்டில் வரும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் கரெக்டாக சப்போர்ட்டில் பை பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் சப்போர்ட்டில் பை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்க லிக்விடிட்டியெல்லாம் அன் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட்டை அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கிட்டு போவாங்க. ரைட், அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டுங்கிற ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் இங்கேருந்து பம்ப் ஆகணும்னா நமக்கு இங்கே இருக்க லிக்விடிட்டி அன் பண்ணப்பட்டிருக்கணும். நமக்கு கரெக்டாக இதுக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி இந்த இடத்துல அன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஒரு விக்கால் ஸ்வீப் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஏரியாக்குள்ளே. ரைட், அப்படி விக்கால் ஸ்வீப் பண்ண பிறகு நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்ங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இது நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். இது நம்ம புள்ளி சோபியாக இருக்கும். ரைட், இப்போ நம்மளோட என்ட்ரி எங்கே இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே நமக்கு மார்க்கெட் இந்த இடத்த டச் பண்ண பிறகு இங்கேருந்து பம்ப் ஆகிருச்சு. ரைட், பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட், இதுக்குள்ளே நம்ம சார்ட் பண்ண யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த சார்ட் பண்ணுங்கிறது நமக்கு ஃபாலிங் வெஜ் சார்ட் பண்ண இருக்கும். ஃபாலிங் வெஜ்ங்கிறது நமக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் ரிவர்சல். அப்போ நம்ம மார்க்கெட்டில் இது வரைக்கும் டார்கெட் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கு. பட் இவ்வளோ தூரம் பிரேக் அவுட் பண்ணாலுமே இது ஒரு ஃபேக் அவுட் தான். இது ஃபுல்லாக மேனிப்புலேஷன். திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலேருந்து நமக்கு இங்கே டம்ப் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த ஏரியாக்குள்ளேருந்து திரும்ப டம்ப் ஆகிருக்கு. ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட். இது ஃபுல்லாக மேனிப்புலேஷன். இங்கே இருக்க லிக்விட் எல்லாம் ஸ்டெப்பெல்லாம் மன் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டை மேலே தூக்கியிருப்பாங்க. ரைட், இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான காரணம் ஜஸ்ட் இவ்வளோ தான். நீங்களும் மார்க்கெட்டில் சிம்பிளாக பார்த்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலில் எப்போயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டு இருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.